40 லட்சத்துக்கு தனி வீடு. அது எங்கேயோ இல்லைங்க, சுற்றி வீடு இருக்க இடத்துல 40 லட்சத்துக்கு தனி வீடு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் 40 லட்ச ரூபாய்க்கு தனி வீடு தராங்கன்னு. தந்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா பிரீமியர் ஹவுசிங் தான். ஸோ அதுலேருந்து நமக்கு தியாகு சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சாரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய சேனல்ஸில் இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக பிரீமியர் ஹவுசிங் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சார் மக்களுக்கு புரியுற மாதிரி, நான் மக்கள் என்னென்ன கேட்பாங்களோ அது கேள்வி கேட்குறேன், நீங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி பதில். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம சைட்டு எக்ஸாக்டாக எங்கே சார் இருக்குது? இது ஸ்ரீபெரும்புதூர் டவுனுக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடுகளுக்கு மத்தியில் இப்போ தான் சைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ புக்கிங் உண்டான வீடியோ தான் இப்போ வந்திருக்கும். சார் இந்த மாதிரி ரெசிடென்ஷியலான ஏரியாவில் நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. எப்படி உங்களுக்கு இந்த சைட் கிடைச்சது எனக்கு புரியல. நம்மளோட எக்ஸ்டென்ஷன் சைட் சார். இப்போ வீடு இருக்கிறது ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸ் 1 முன்னாடி போட்ட சைட். ஓ, ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 போட்டிருந்தோம். ஆமாம், இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் தான். சூப்பர் சார். அந்த 40 லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்குல்ல சார், ஏன்னா அதை பார்த்து தான் மக்கள் வந்து கண்டிப்பாக வீடு வாங்கணுன்ற ஒரு இதில் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக நம்மளோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே 2 பெட்ரூம் தனி வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதால தான் இந்த சைட் எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பண்ணிருக்கீங்க? ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங் நமக்கு இன்னொரு சைட். ஆமா சார், பண்ணிருக்கோம். இந்த அளவு ரெசிடென்ஷியல் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல். அங்க வந்த கிளைண்ட்ஸ்லாம் வீடுகளுக்குள்ள இது வீடுகளுக்குள்ள இருக்கிற சைட் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா நானே நிறைய வீடுகளுக்கு பக்கத்துல இது நிஜமா வீட்டுக்கு பக்கத்துல இந்த பாருங்க, இந்த இருக்கு வீடு, இந்த இருக்கு வீடு, இந்த இருக்கு வீடு, இந்த இருக்கு வீடு, எங்க பார்த்தாலும் வீடு ரெசிடென்ஷியலா மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க இங்க வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டேன். நல்ல பிரைமான லொகேஷனா தான் இருக்கு. இந்த வீடு வந்து என்ன சைஸ்ல சார்? அந்த 40 லட்ச ரூபாய்க்கு எனக்கு எந்த சைஸ் வீடு கிடைக்கும், எந்த மாதிரி வீடு கிடைக்கும் சார்? ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ். பேசிக் காஸ்ட் நம்ம 40 lakhsல இருந்து 2 பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்குறோம். சார் என்ன சார் 40 லட்ச ரூபாய்க்குலாம் 450-500 ஸ்கொயர் ஃபீட் தான் சார் கட்டி தருவாங்க. நீங்க எப்படி சார் 750 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் லேண்ட் 950 ஸ்கொயர் ஃபீட்? ஆமா, லேண்ட் ஒரு அப்ராக்சிமேட் 25 லட்சம் வரும். 700 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 15 லட்சம். 2 பெட்ரூம் வீடு வித் பார்க்கிங்கோட கட்டி, கார் பார்க்கிங்கோட. ஆமா. என்ன எனக்கு வேண்டாம், நான் இன்னும் பெருசா கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு பண்ணி தருவீங்களா? நான் சொல்றது பேசிக் தான் சார். இது நம்ம லேண்ட் சூஸ் பண்ணினா 900, 1000, 2000 ஆல் வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. அப் டு 3500 ஸ்கொயர் ஃபீட்டும் லேண்ட் சைஸஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே இருக்குது. கார்னரு 60 அடி ரோடு. இப்போ நம்ம நிற்கிற ரோடு 60 அடி ரோடு ஆக்சுவலாக. ஆமாம் சார், நல்லா அகலமாக இருக்குது. ஒரு பஸ் போகிற ரோடுக்கு ஈக்குவலான ரோடு இது. இதை பாருங்க, இங்கே ஒரு பஸ், இங்கே ஒரு பஸ்ஸு, இதில் 2 பஸ்ஸு போகலாம், அதில் 2 பஸ்ஸு போகலாம். 4 பஸ் அட் டைமில் போகிற மாதிரி நல்லா நச்சுன்னு இருக்குது. பெரிய ரோடு. இதுவே மாதிரி ஒரு பெரிய ரோடு கொடுத்த லே அவுட்டு நம்ம கிட்டயே இது நம்ம பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய ரோடு கொடுத்ததே விட்டு, அதாவது நீங்க பிரீமியர்ல பண்ண ப்ராஜெக்ட்ல 60 அடி ரோடு இதுதான் கொடுத்துருக்கோம். சூப்பர் மக்களே, நல்லா பாத்துக்கங்க. நல்ல பெரிய தார் சாலையில எனக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி வேணும், ஒரு 60 ஃபீட்லனா இப்ப அவைலபிள் இருக்கா? இருக்கு. இதே ரோட்லயே பிளாட் இருக்கு. சரி சார், இப்போ நான் 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணுன்ற விருப்பம் இருக்கு. ஆனா என்கிட்ட கையில காசு அவ்வளவு இல்ல. இனிஷியல் அமௌண்ட் நான் எவ்வளவு பெறற மாதிரி இருக்கும்? ஒரு 40 லட்சம் வீடு வேணும்னா உங்ககிட்ட ஒரு 10ல இருந்து 15% டவுன் பேமெண்ட், ஒரு 5ல இருந்து 6 லட்சம் முன்பணம் இருந்தாவே வீடு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். 10ல இருந்து 15 பயந்துட்டேன். 15 லட்சம் சொல்ல போறீங்களோன்னு? பர்சன்டேஜ் பரவாயில்லையே, 5-6 லட்சம் இருந்தா வீடு கட்டிடலாம். தாராளமா கட்டிடலாம். 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்க மக்களே, சொந்த வீடு நம்ம சென்னையில. கண்டிப்பா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு. அதனாலேயே 80ல இருந்து 90% லேண்டுக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியும். வீடு கட்டுறீங்கன்னா நம்மளே வீடு கட்டி 100% லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பா. எத்தனை மாசத்துல சார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் ஒரு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து ஒரு 6 மாசத்துல கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரூம் இப்படி வேணும், கிச்சன் இப்படி வேணும், ஹால் இப்படி வேணும், ஸ்டார். ஸோ எனக்கு வந்து ஹால் சைஸ் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி, கிச்சன் எந்த ரூமுக்கு எந்த சைஸ் வேணும், எனக்கு எங்க ஸ்பேஸ் வேணும் நான் முடிவு பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். நான் ஒரு சும்மா ஐடியாக்காக சொல்கிறேனே, ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 700-750 ஸ்கொயர் ஃபீட் சுற்றி இடம் விட்டு கட்டலாம். அதில் வந்து ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு நல்லா பெருசாக வரும். ஒரு பெட்ரூம் 10க்கு 10 வரும், இன்னொரு பெட்ரூம் 10க்கு 15 வரும், கிச்சன் 10க்கு 8 வரும். அது போக ஸ்டார் கேஸு, உங்களுக்கு 2 டாய்லெட் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. இது எப்படி சார்? இது டியூப்ளெக்ஸா இல்ல என்ன டைப்? இல்ல, நான் சொல்றது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே. வேணும்னாலும் அதே இதில் டியூப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 42 லட்சம் சொல்றேன் இல்லையா, இதே டியூப்ளெக்ஸா இருந்தால் ஒரு 52-55 லட்சம் 3 பெட்ரூம் வீடே கட்டி கொடுத்துடலாம். 3 பெட்ரூம் வீடு 50 லட்சம் அந்த ரேஞ்சில் பண்ணிடலாம். ஒரு 55 லட்சத்துல 3 பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துடலாம். 55 லட்சத்துல 3 பெட்ரூம்ல அப்பார்ட்மெண்ட் கூட வாங்க முடியாது மக்களே. நம்ம சென்னையில இப்போ இருக்க விலைவாசியில நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. பல வீடியோ பார்த்துட்டு தான் சார் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், சரி இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ மாதமான இஎம்ஐ நான் எவ்வளோ, நான் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்,
என்னால இஎம்ஐக்கு எவ்வளவுதான் குறைஞ்சபட்சம் கட்டுற மாதிரி? ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட். நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்ட் இருக்குது. 545 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது லேண்டு. 545 ஸ்கொயர் ஃபீட் வந்து 40-45 லட்சமே வராது. ஒரு 30 லட்சத்துலேயே வந்துடும். ஒரு 1 பெட்ரூம் வீடு தாராளமாக கட்டி கொடுத்துட முடியும். இல்ல 30 லட்ச ரூபாய்க்கே வேணும்னாலும் சிங்கிள் பெட்ரூம் அவைலபிளா இருக்கு. சிங்கிள் பெட்ரூம்னா 22 லட்சம் தான் வரும். 2 பெட்ரூம் 30 லட்சத்துல கட்டி கொடுத்துட முடியும் சார். 22 லட்சத்துக்கு சிங்கிள் பெட்ரூம் கட்டி தனி வீடு கட்டி கொடுத்து இடத்தோட சேர்த்து சென்னையில நீங்க பாக்குறது இல்ல, சத்தியமா சொல்றேன், நீங்க பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி வீடுங்க தான். ஒரு 450 இந்த சின்ன வீடு, இந்த சின்னதா இருக்கு அந்த வீடு பாருங்க, அதெல்லாம் 500 ஸ்கொயர் வீடு தான். தனி வீடு கட்டியிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம். அதையே வந்து டபுள் பெட்ரூமா கட்டி கொடுப்போம். இப்போ இந்த வீடு இருக்குல்ல சார், ஆமா, இதே மாதிரி வீடு பக்கத்துல எனக்கு 22 லட்சத்துக்கு தரீங்க. கண்டிப்பா கட்டி கொடுக்கலாம். அதே அப்ப அதுக்கு 10-15% ஒரு 3 லட்ச ரூபாய் தாராளமா போதும். 3 லட்ச ரூபாய் இனிஷியல் தாராளமா போதும். அப்ப 3 லட்ச ரூபாய் கையில வச்சிருந்தா சென்னையில நான் தனி வீடு வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். நான் ஏன் வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு மேலதான் நிறைய வேரியன்ட் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் எக்கனாமிக் பட்ஜெட்ல 600ல மினிமம் பிளாட் தான் இருக்கு. இல்ல சார், ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு ஆசை இருக்கும், பட் பினான்சியலா அவங்க டவுனா இருப்பாங்கல்ல. புரியுது. ஆனா அவங்களுக்கு ஆசை வரக்கூடாதா? எல்லாருக்குமே இருக்கு சார். நான் ஆப்ஷனுக்காக சொல்றேன். இல்ல சார், இதெல்லாம் பாக்குறவங்க அவங்க மனசுல இருக்கும்ல. புரியுது. சப்ஸ்கிரைபர்களே, உங்களுக்காக தான் சொந்தங்களே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க சார். கோச்சுக்காதீங்க சார், ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம இந்த இடத்துல வீடு வாங்குறதுக்கு இவ்வளவு சொன்னோம் சார். இப்போ வீடு இதெல்லாம் பண்ணி தரேன்றீங்க. இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஏரியா என்ன டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நான் சேல் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் குறைஞ்சபட்சம் பிளாட்னா என்ன சார் வரும்? இப்போ இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க, அந்த 545 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டா வாங்கினா எனக்கு எவ்வளவு சார் ஆகும்? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க வரும்போது கேட்டீங்கன்னா சார், இங்க ஒரு பைபாஸ் போகுது, அங்க ஒரு பைபாஸ். ஆமா ஆமா ஆமா. ஒன்னு பெரிபெரல் ரோடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது ரெண்டு தான் நம்ம சைடுக்கு முன்னாடி. அந்த ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்ன சார் பரபரப்பா வேலை பார்த்து? அது என்ன பிரிட்ஜ்? அது வந்து பெரிபெரல் ரோடு அங்க கிராஸ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ். இங்க 2 பில்லருக்கு எழுப்பி வேலை போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம சைட்டோட ஆண்டோட என்ட்ரன்ஸ் தான் அது. அங்க இருந்து சார் நம்ம உள்ள வரோம்ல. ஆமா. அதுக்கு எதிர்க்க பில்லர் இருந்தது வந்து பெங்களூர் ஹைவே, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. நம்ம அங்க பார்த்தது பெரிபெரல் ரோடு. சூப்பர் சார். ரெண்டுத்துக்கும் பிட்வீன் தான் சைட். இந்த இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மன்னூர் கூட்டூர் ஜங்ஷன், அது பெரிய ரவுண்ட் டவுன் ஆக்குறாங்க. அதுக்கு பக்கம் தான் வரும் சைட்டு. ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்ரீபெரும்புத்தூர் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் அந்த ஜங்ஷன். இப்போ 2 முக்கியமான கனெக்டிவிட்டி, சென்னையோட மேஜர் கனெக்டிவிட்டியா இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது பெரிபெரல் ரிங் ரோடும் இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். ஆமா ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஸ்ரீபெரும்புத்தூர் தான். ஏன்னா எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டுமே இங்க இருக்கு, ஆல்ரெடி இருக்கே சார். அதுக்கு தாண்டி இதை சேட்டலைட் சிட்டியாவ மாத்த போறாங்கன்னு சொல்லி நான் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சேன். அது என்ன சார் கதை? அது ஆல்மோஸ்ட் தெரியல. ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவுமே வந்து இந்த ரோடு, இந்த இப்போ ஐடி காரிடார் எல்லாமே இப்போ முன்னாடி வருடம் இருந்து அந்த ஐடி செக்டர் எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வராங்க. அதோட ப்ரப்போஸ் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே சார். இப்போ சேட்டலைட் சிட்டியா மாறதுனால அங்க இருக்க உங்களுக்கு என்ன பலன் சார்? இல்ல ஆக்சுவலா வந்து இதுல என்ன பலன் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு இடத்த தீர்மானிக்கும். அது ஐகாரோட பிரைஸா இருக்கட்டும், ரெசிடென்ஷியல். சென்னையை தீர்மானிக்கிறதே தமிழ்நாட்டுல இருந்து வர எம்ப்ளாயிஸ் தான். எம்ப்ளாய்மெண்ட்காக தான் சென்னைக்கே வரும். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு, என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் சொல்றேன், நான் பார்த்ததுன்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் இந்த பெல்ட்ல மட்டும். வல்லக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், இங்க திருவள்ளூர் போறோட. அப்படி என்னென்ன சார் இங்க கம்பெனி? இங்க ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் இருக்கு. செயின் கோபின், ஹுண்டாய், ஃபாக்ஸ்கான், ஜான்சன், எல்லா டாப் பிராண்ட் எல்லா கம்பெனியும் இங்க தான் இருக்கா? இங்க தான் இருக்கு சரௌண்டிங்ல. நான் சொல்றதுன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சரௌண்டிங் தான் இருக்கு. நான் தான் யோசிச்சேன், இது என்ன சேட்டலைட் சிட்டி நம்ம எதை வேணா சொல்லாமே, எதுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் சூஸ் பண்ணாங்கன்றப்போ, ஓ இத்தனை எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். கரெக்ட் மக்களே. சேட்டலைட் சிட்டில உங்களுக்கு வீடு, தனி வீடு 22 லட்சத்துல. கரெக்ட் தானே சார்? 22 தானே? 22 நம்பவே முடியல. 22 லட்சத்துல தனி வீடு சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துட்டு இருக்காங்க. டபுள் பெட்ரூம் 30 lakhs கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாமா? நல்லா ஸ்பேஷியஸா வேணும்னா நமக்கு 40 lakhs 55 lakhs உங்களுக்கு விருப்பப்படி. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு. அதனாலேயே 80-90% லேண்டுக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியும். வீடு கட்டுறீங்கன்னா நம்மளே வீடு கட்டி 100% லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும். வீடு சொல்லிட்டீங்க சார், வீட்டுக்கு 3 லட்ச ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே போதும். நீங்க அதுவே எனக்கு தலைவர் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் தலையா சுத்திருச்சு. அப்ப லேண்ட்னா மினிமமா எவ்வளவு சார் வரும்? லேண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு 15-16 லட்சம் இருந்தாவே போதும். ஒரு 15 to 16 lakhs பட்ஜெட்ல வந்து லேண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அது கீழே இருக்கு. என்னன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல மினிமம் பிளாட்ஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. கம்மியா தான் இருக்கு. இந்த கேட்டுக்காங்க மக்களே, கொஞ்சம் பிளாட்ஸ் தான் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. சென்னைக்குள்ள எனக்குன்னு ஒரு சொந்த இடம் ஒரு 15-16 லட்சத்துக்குள்ள நான் வாங்கி போடணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பிளாட்ஸா இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. என்கிட்ட அந்த காசும் இல்ல,
அப்படின்னா எவ்வளோ சார் இனிஷியல் அமௌண்ட் கட்டலாம்? வெறும் 3 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதும் சார். வீட்டுக்கு 3 லட்சம் சொன்னீங்க சார், இதுக்கு தான் கொஞ்சம் கரெக்ட் கொடுத்தா தானே சார்? 100% லோன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் லேண்டுக்கு அரேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும். லேண்டுக்கு ஓ, இப்போ அங்கே நான் சொன்னதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான். ஆமாம் ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் 100% பண்ணி கொடுத்துருவோம். சேலரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் அரேஞ்ச் பண்ணி. ஸோ என்கிட்ட 15-16 லட்சம் கூட இல்லை, ஒரு 3 லட்சம் அதுவும் இல்லைன்னா ஏதாவது நகையை வச்சாச்சு ரெடி பண்ணி உங்கள் சொந்த இடத்த வாங்கிக்கங்க. ஏன்னா சார் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிங் போட்டிங்களா சார், அப்போ போடும்போது குறைஞ்சபட்சம் எவ்வளோ சார் இருந்துச்சு பிளாட் ப்ரைஸ்? எல்லாம் வெறும் 500 ரூபா தான் சார். அப்போல்லாம் 500 ரூபா? வெறும் 500 ரூபா தான் சார். அப்போ அரை கிரவுண்டே நான் 500 ரூபாய்னா ஒரு 6 லட்சத்தில் வாங்கிடலாம். தாராளமாக வாங்கியிருக்கேன். எத்தனை வருஷம் சார் இருக்கும்? ஒரு 6-7 வருஷம். 6 இயர்ஸ். 6 வருஷத்துல 500 ரூபாய் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன சார் ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ்? 2666 2666 per square feet. 2666 ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6 வருஷத்துல. சார் இப்போ லாஸ்ட் ஆஃப்டர் கோவிட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ரீசன்ஸ் இந்த ஏர்போர்ட் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் இந்த லொக்கேஷன் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ப்ரப்போஸ்டு மெட்ரோ ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுது. அது போக இந்த பெரிபரல் ரோடு, ஆமா சார், எதிர்க்கே பெங்களூர் ஹைவேஸ், இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆன பிறகு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஏறிச்சு. அப்பா, ஷார்ட் பீரியட் நான் சொல்றது. அதாவது வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாய்க்கு மேல ஏறி கண்டிப்பா ஏறுது. அப்போ நான் இன்னைக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா லாபம். கண்டிப்பா கண்டிப்பா 5 லட்ச ரூபா லாபம். மினிமம் 5 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். மினிமம் 5 ரூபா கண்டிப்பா கிடைக்கும். 5 லட்ச ரூபா வருஷம் நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க. உடனே வாங்க, புக் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கரெக்டா தானே சார் இருக்கும்? கண்டிப்பா. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கல கட்டற மாதிரி சைட்ஸ் தான். ரெடி டு மூவ்க்கு கரெக்டா இருக்கும். ரெடி டு பில்ட். ரெடி டு பில்ட் ஓகே சார். நான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இடமா வாங்கணும்னு நினைச்சேன்னா இது சூட்டபிளா இருக்குமா? நாளைக்கு எது அடிப்படையில இது ஏறும்? இல்ல காமனா சொல்றேன் சார், ஷேர் மார்க்கெட்ல போறது, ஸ்டாக் மார்க்கெட்ல போறது, நகையில போறது, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா வளருமா வளராதுன்னு நமக்கு கேள்வி இருக்கும். இந்த லேண்ட்ல போற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த அசோக் நகர், அண்ணா நகர், கோடம்பாக்கம், இதுதான் எக்ஸாம்பிள். அதெல்லாம் இப்ப எக்ஸாம்பிளா தான் பார்க்க முடியும். நம்ம எங்க சார் இப்ப அங்க வாங்க முடியாது. சோ நாளைக்கு இந்த இடமும் அதே மாதிரி டெவலப் ஆகும். கண்டிப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரோடு, ப்ராஜெக்ட்டுக்குள்ள ரோடு, ப்ராஜெக்ட்டுக்குள்ள டெவலப்மெண்ட், அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். ப்ராஜெக்ட்னு சொல்லும் போதே நான் மக்கள் இது யோசிச்சுட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பொண்ணே காட்டலையன்ற மாதிரி. இப்ப ப்ராஜெக்ட்னு வந்துட்டோம். ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்து எல்இடி ஸ்ட்ரீட் லைட்டா பாக்குறேன் சார். தார் ரோடு போட்டுட்டு இருக்காங்க பாக்குறேன். நல்ல அகலமான பெரிய ரோடு இருக்கு பாக்குறேன். எனக்கு தெரியாம இன்னும் வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு இங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 10 ஏக்கர் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 175 பிளாட் போட்டிருக்கோம். ப்ராஜெக்டுக்குள்ள 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். சீவேஜ் லைன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த 15-20 அடி ரோட்லாம் இல்ல, எல்லாம் ஆரம்பிச்சாலே 60, 40, 30, 24 தான். பரவாயில்லையே. அது கீழே ரோடே நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள கிடையாது. அதுவும் குவாலிட்டியா தான் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேல அடுத்த லேயர் போறோம். ஓ, டோட்டலா காம்பவுண்ட் கவர்ட் லேஅவுட். சூப்பர் சார். ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, போர்வெல் பண்ணோம், பார்க் டெவலப் பண்ணிரோம். ஃபுல்லா இதெல்லாம் வந்து நீங்க இப்ப வச்ச அம்யூனிட்டிஸ். ஆமா ஆமா ஆமா. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஜம்முன்னு இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரா. மக்களே, ஒரு 24 அடி ரோட்ல அவென்யூ ட்ரீ வச்சு பாக்குறது வேற, ஒரு 60 அடி 40 அடி ரோட்ல தான் அவென்யூ ட்ரீ வச்சு பார்த்தோம்னா அம்சமா இருக்கும். ஏன்னா பாய்ஸ் கார்டன்லாம் இப்ப அப்படிதானே சார்? ஆமா ஆமா சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிச்சான ஒரு லொகேஷனா அது டெவலப் ஆகும்னு சொல்றீங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் கம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய லேஅவுட்டே கிடையாது. முதல்ல ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்ல லேஅவுட்டே கிடையாது. வாஸ்து வந்தா சார் ஃபுல்லாவே ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தான் இருக்கும். இங்க மட்டும் தான் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இப்போ நமக்கு ரெசிடென்ஷியலாக நம்ம தான் கொடுக்குறோம், அதையும் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரோடு வந்து இதுவே கிட்டத்தட்ட 50 அடி இருக்கும் சார். அதான் சார் இந்த நம்ம நிற்கிற ஸ்பேஸ். ஏன்னா சிலர்லாம் 40 அடின்னு சொல்லுவாங்க, போய் பார்த்தோம்னா அது ஒரு 30 அடி கூட வராது. ஏன்னா அதில் ஒரு 5 அடி இங்கிட்டு ஒதுக்கிடுவாங்க, 5 அடி ஆக்குபேஷன்ஸே இருக்கா சார். ஃபுல்லி ரோடு தான் ஃபுல்லாக. இல்லை சார், நான் கேட்குறேன்னா இப்போ இந்த மழைநீர் வடிகள்லாம் போட்டு அதெல்லாம் போகவே கிட்டத்தட்ட 50 அடி இருக்கும் சார். 10 அடி விட்டுருவோமே ரெண்டு பக்கமும் சேர்த்து 50 அடி சார். இந்த மாதிரி மக்களை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. சும்மா ஓவரா பில்டப் கொடுக்க நினைக்காதீங்க, நேர்ல வந்து பாருங்க சார். இப்போ நான் வாங்கிட்டேன், வீடும் கட்டிட்டேன், உங்க பேச்சை நம்பி. ஓகே, என் பசங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும்னா பக்கத்துல அதெல்லாம் இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்புக்கு இருக்கு சார். இந்த பக்கமே பாருங்க சார், அது எல்லாமே ஸ்கூலு காலேஜ் இருக்கு. மெயின் ரோடு தான் உங்களுக்கு. நம்ம வந்தது எல்லாமே உள் ரோடு கிடையாது. மக்கள் கேட்பாங்க, ஏன்னா நான் வந்து பார்த்துட்டேன். நான் வரும்போது இங்க இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க அத்தனை ஸ்கூல் பசங்க அவங்க அப்பா முன்னாடி உட்கார வச்சுட்டு போறதை நான் பார்த்தேன். ஆமா, அத்தனை பேர் போறாங்க. ரொம்ப தூரம் போறது கிடையாது. நம்ம சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க கால் மட்டும் பண்ணுங்க.
நம்மளே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணி எங்கெங்கே ஸ்கூலு காலேஜ் கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சைட்டுக்கு வந்து வருவோம். டேரெக்டாக நாங்களே காட்டிடுறோம். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்கே இது இருக்கு அங்கே இருக்கு, நான் எல்லாமே காட்டிடுறேன்றேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட விரும்பல, நீங்க நேர்ல வாங்க, பக்கத்துல நீ கால் மட்டும் நேர்ல கூட வர வேணாம். வரணும்ல சார், வரதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா சொன்னா தான் அவங்க வருவாங்க. பரவாயில்ல, மெயின் ரோடே சார் நம்ம இருக்குது, அது தெரியுது, அது மெயின் ரோடு தான் சார், டிஸ்டன்ஸே கிடையாதுன்னு சொல்றேன். 100 மீட்டர் தான் இங்கே நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுது. மக்களே சுத்தி அவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு, நேர்ல வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலான்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இங்க வரணும், சைட் விசிட் பண்ணணும்னா நம்பர் கால் பண்ணி நீங்க ஒண்ணுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சென்னை சிட்டில எங்க இருந்தாலும் சரி, சென்னை சிட்டில இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், எங்க அப்பா எங்க இருந்தாலும் சரி. சார் நான் எங்க அப்பா அம்மா 4 பேர் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டுவாங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, ஆயா எல்லாரையும் கூட்டுவாங்க. மொத்தமா வாங்க, பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபர்தரா என்னன்றதை பேசிப்போம். சரிங்க சார், நீங்க இருக்கிற எல்லாமே சொல்லிட்டீங்க. எனக்கு இதுவும் பத்தாது, இன்னும் கேட்பாங்கல்ல, ஏதாவது கொடுக்கணும்ல, ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, ஒரு தங்கம் காயின், இல்லை ஏதாவது ஒன்று கேட்பாங்க மக்கள், இப்போ விரும்புறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். இந்த சைட்டே வந்து ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்டே ஒரு ஆஃபர் தான். இந்த மாதிரி சைட்டே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க, கால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்டு புக் பண்ணுறவங்களுக்கு 24 கிராம் கோல்டு கொடுக்குறோம். 24 கேரட் கோல்டா? எவ்வளோ கிராம்? 24 கிராம். 24 கிராம்? 24 கிராம் சார். 3 பவுன் கொடுக்குறோம் சார். 3 லட்சம் மேல சார். இனிஷியல் அமௌண்ட் கிட்ட வந்துருச்சு சார். ஒரு கிரவுண்ட் புக் பண்ணீங்கன்னா அதான் சொன்னேன், உங்க இனிஷியல் மணியை ஆஃபராகவே கொடுக்குறோம் ஒரு கிரவுண்ட் புக் பண்றவங்களுக்கு. டப்பு டப்புன்னு கிளம்பி வாங்க, தங்க விளக்கிற விலைக்கு. நிஜமா சார்? 3 கிராம் 3 பவுனா? 3 பவுன் 24 கிராம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, டக்குன்னு வாங்க சார். நம்ம சப்ஸ்கிரைபர் வேதா ஹோம் அண்ட் லேண்டுன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து கண்டிப்பா பண்ணி கொடுங்க சார். சாரை கால் பண்ணுங்க, விடாதீங்க, பிடிச்சிங்க. 3 பவுன் தராராம், பாத்துக்கங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். பை.